இங்க ப்ராப்ளம் இருக்குன்னு இத அப்படியே விட்டுட்டு அங்க போய் தோண்டிட்டாங்க. அங்கேயும் அதே பிரச்சனை. அந்த தெருவும் பிளாக், ட்ரைனேஜ் போடுறாங்க. இங்கேயும் பிளாக், ட்ரைனேஜ். இந்த மாதிரி ஒரு பிளானிங் எங்கேயாவது எப்படி ட்ரைனேஜ் எப்படி தோணலாம்னு யாராவது உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. அதுதான் சார் இந்த இடத்துல மேனுவலுக்கு தோண்டினாங்க. இடையில எதுவுமே பண்ணல. அந்த காரணங்கள போய் தோண்டிட்டாங்க. முதல்ல மேனுவல் அங்கங்க ஏறிக்கிட்டு அப்புறம் தான் சார் எடுக்கணும். சாலையெல்லாம் இப்படி இருந்தா மக்கள் எப்படி பயணம் செய்வாங்க? திடீரென ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளை வறுத்து எடுத்த எம்எல்ஏ. மண்ணை போட்டு போடுற கதையா இதை போட்டு போனா இதை நம்பி ஒரு நிமிஷம் இருக்குமா? அதுதான் உங்களுதான் கேட்கறேன். இதை நீங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. இதை போட்டு ஒரு புரோஜனம் இல்லை. நீங்க போட்டு கீழே இதை நம்பி ஒரு டூ வீலரோ இல்ல ஒரு ஆட்டோவோ காரோ வேண்டாம். என்னாவா? சென்னையில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வரும் நிலையில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம், ராம்நகர், கீழ்கட்டளை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணியானது தொய்வாக நடந்து வருகிறது. இதனால் அப்பகுதி சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. இதனால் மெதுவாகவே வாகனங்கள் பயணிக்க வேண்டிய நிலையும் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் கூட அவசர உதவிக்கு வர முடியாத நிலை இருப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷிற்கு ஏராளமான புகார்கள் வந்ததாம். இதனைத் தொடர்ந்து திடீரென அவர் மடிப்பாக்கம், கீழ்கட்டளை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணியை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். பொண்ணு மாட்டிச்சு. அந்த தெருவும் பிளாக், ட்ரைனேஜ் போடுறாங்க. இங்கேயும் பிளாக், ட்ரைனேஜ். இந்த மாதிரி ஒரு பிளானிங் எங்கேயாவது எப்படி ட்ரைனேஜ் எப்படி தோணலாம்னு யாராவது உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. அதுதான் இல்லங்க அப்படி இல்லங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்காக ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன கேக்குறேன், ட்ரைனேஜ் வேணுமா வேணாமா? வேணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன கேக்குறேன், இங்க டெப்த் அதிகமா போகுது, களிமண் அதிகமா இருக்கு, சேஃப்டி இல்ல. ஆளு கால இப்படி பேசினாதீங்கன்னா அப்புறம் பண்ணுங்க அபிஷியல் பதில் சொல்லுங்க. இது யாருக்காக செய்யறாங்க? நமக்காக செய்யறாங்க. நம்மளுடைய பயன்பாட்டுக்காக செய்யறோம். நம்ம வந்து அவங்க தவறு பண்ணி இல்ல அலட்சியமா வந்து இதை செய்யாம விட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நான் கேட்பேன். அவங்க பண்ண தப்பு நான் கேட்டுட்டேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த இது சொன்னீங்கல்ல, ஒரு செகண்ட் சார். முதல்ல வந்து அந்த இடத்துல நோண்டாங்க. அது அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு 15 நாள் ஓரம் கட்டி வச்சுட்டு அங்க போய் நோண்டிட்டாங்க. நாங்க இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம். அங்க முதல்ல நோண்டி இந்த பிரச்சனை இடையில இந்த சீட்டை நோண்டிட்டாங்க. ஒரு வாரம் கேப்ல இதெல்லாம் பண்ணிட்டாங்க. மொத்த சீட்டும் கொள்ள சார். இதை எடுத்துட்டு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷமா நீ சொல்லுங்க. அவர் சொல்ற என்ன ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேனுவல் ஏறிக்கிட்டு தப்பு இல்லை சார். இந்த இடத்துல மேனுவலுக்கு தோண்டினாங்க. இடையில எதுவுமே பண்ணல. அந்த காரணங்கள போய் தோண்டிட்டாங்க. முதல்ல மேனுவல் அங்கங்க ஏறிக்கிட்டு அப்புறம் தான் சார் எடுக்கணும். சொல்றேன் என்ன பிரச்சனை சொல்றேன். இந்த இடத்துல நோண்டு உள்ள இறங்கிச்சு சார். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. இங்க ப்ராப்ளம் இருக்குன்னு இத அப்படியே விட்டுட்டு அங்க போய் தோண்டிட்டாங்க. அங்கேயும் அதே பிரச்சனை. இங்க பிரச்சனை வரும்போது இதை சால்வ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா நாங்க